வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது பிடபிள்யூடி. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்டு ஓவர்சீர். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வரப்போதும் சொல்லியிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, வெறும் வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? என்ன போஸ்ட்டு எவ்வளோ வேக்கன்சி மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. தற்போது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சியை வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதாவது கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாங்க ரிசர்வேஷன் படி. அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று 6/8/2024 நேற்றே வந்து பார்த்திங்கன்னா இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு 2 போஸ்ட்டும் ஒரே அப்ளிகேஷனாக நீங்கள் கொடுக்கலாம். இதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்கும் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே அப்ளிகேஷன்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 7/8/2024, அதாவது இன்றைய தினம் காலை 10 மணி முதல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 31/8/2024, அதுவும் இந்த மாதமே முடியுது. மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் நாள். ஓகேங்களா? ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் போஸ்ட் நேமு ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்டு ஓவர்சீர். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி டெக்னிக்கல் நான் கெசட். ஓகேங்களா? இதில் ரிசர்வேஷன் படி வேக்கன்சியாக பிரிச்சுருப்பாங்க, பார்த்துக்கோங்க. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் லெவல் 6 வந்து பார்த்திங்கன்னா 99 வேக்கன்சி. ஓவர்சீர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 6 69 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது கேட்டகரைஸாக பிரிச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியல், அதாவது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நோட்லாம் படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓவர்சீர். ஓகேங்களா? அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எசென்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. டிசைரபிள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங், அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளார இருக்காங்க. அதாவது 31/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் 30 வயசு முடியாமல் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி, பிசிஎம், இபிசி, எம்பிசிக்கு வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிஎம் ஓகேங்களா, இவங்களுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக பாருங்கள். எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பீரியட் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன் சர்வீஸ் அப்ளிகண்ட்டுக்கும் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி அல்லது ரெசிடென்சி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? 5 வருஷம் நீங்கள் யூனியன் டெரிட்டரியில் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? என்ன கேஸ்ட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். சர்டிஃபிகேட் ஃபார் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கும் சில இது கொடுத்துருப்பாங்க, அவங்க பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம
ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 பேப்பரும், அதாவது சிவில் இன்ஜினியர் அவங்களுக்கும் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அவங்களுக்கும் ஓவர்சீர் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கொஷின் பேப்பர் தான், அதாவது காமன் ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2 போஸ்ட்டுக்குமே ஒரே கொஷின் பேப்பர் தான், ஒரே எக்ஸாம் தான். ஓகேங்களா, இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் 2 பேப்பர்ஸ், 2 பேப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல் வந்து என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2ல் என்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பருக்கு 2 ஹவர்ஸும் செகண்ட் பேப்பர்ஸ்க்கு 2 ஹவர்ஸும் இருக்கும். ஃபார்னூன் ஆஃப்டர்நூன் 2 செக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா, காலைல 100 மார்க்கு, ஈவினிங் 100 மார்க்கு, 100 கொஷின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒன்லி இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம பேப்பர் 1 வந்து பார்த்துக்கலாம். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், அனாலிட்டிக் அண்டு ரீசனிங் எபிலிட்டி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 80% மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கம்ப்யூட்டர் நாலேஜ் 20% மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ், எஸ்டிமேட்டிங், காஸ்டிங் அண்டு வேல்யூஷன், சர்வேயிங், சாயில் மெக்கானிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் ரிசோர்சஸ் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி டிசைன், ஸ்டீல் டிசைன். ஓகேங்களா, இது டோட்டலாக 100% மார்க் கேட்பான்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 0.25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ராங் ஆன்சருக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மல்டிபிள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்டட் அஸ் ராங் ஆன்சர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. 25% வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1க்கும், 75% வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் பேப்பர் 2க்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வச்சு தான் செலெக்ஷன் இருக்கும். அன்ரிசர்வ்டு வந்து பார்த்திங்கன்னா 30%, எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி, பிசிஎம் 25% மார்க்கு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ, பிடி இவங்க வந்து 20% மார்க். ஓகேங்களா, மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் தி காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. டேட் அண்ட் வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அறிவிக்கலை. ஆனால் வென்யூ வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி ரீஜனில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம். ஓகேங்களா, டேட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் சொல்லுவாங்க, எந்த வென்யூன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி ரீஜன் மட்டும்தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயும், பிடபிள்யூடி வெப்சைட்லேயும், லீடிங் நியூஸ் பேப்பர்லேயும் இதற்கான அறிவிப்பு வெளியிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஹவு டு அப்ளை அண்டு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா recruitment.poi.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால். ஓகேங்களா, டேட் வந்து பார்த்திங்கன்னா 7/8/2024 இன்று முதல் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. காலை 10 மணிலேருந்து 31/8/2024 இதுதான் லாஸ்ட் நாள். மாலை 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு தடவை மட்டும்தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஆன்லைனில். ஓகேங்களா, அதேமாதிரி ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் 2 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். மீதி டீட்டெயில்ஸாக நீங்கள் ஹவு டு அப்ளை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ப்ரிவ்யூ சப்மிட் கொடுங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அது தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒரு தடவை க்ரோ த்ரூ பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எதையும் தப்பாக பண்ணிவிட போகிறீங்க. ஓகேங்களா,
இதில் 10th பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் அண்டு மொபைல் நம்பர். ஓகேங்களா, நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸையும் மொபைல் நம்பரையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர்டு போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 0413-233-6394. ஓகேங்களா, இதற்கு ஆல் ஒர்க்கிங் டேஸ்லேயும் காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் எனி கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் சம்மந்தமானது. ஓகேங்களா, அடுத்ததாக ஃபிசிக்கல் ரெக்யூர்மெண்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒரு தடவை சும்மா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4 கேட்டகிரி வைஸாக நீங்கள் ஏஜ் இதை பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க. இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படும். யார் யார் சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிடிஎஃப் அல்லது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லிங்க்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் போய் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.